ஹாய் ஆல். இன்னைக்கு கதை கேளு எபிசோட் 1 ஃபர்ஸ்ட் கதை என்னன்னு பார்த்துடலாம். ஒரு குரங்கு என்ன பண்ணுச்சா, ரொம்ப பசியாக இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுக்குள்ளே போச்சான். ஏதாவது சாப்பாடு கிடைக்குதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அது கண்ணில் ஒரு மாமரம் தெரிஞ்சிச்சான். ஸோ இது நல்லா இருக்குமே சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லி பறித்து அதை சாப்பிட ஆரம்பிச்சிருச்சான். அதோட டேஸ்ட் அதுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சான். செம்ம டேஸ்டியாக இருக்குது, இந்த மாதிரி பழம் டெய்லி கிடச்சா நல்லா இருக்குமே, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிச்சான். ஸோ அப்போ டக்குன்னு அதுக்கு ஒரு ஐடியா வரவும் என்ன பண்ணுச்சா, சரி நம்ம சாப்பிட்டுட்டு இந்த கொட்டையை நம்ம இடத்துக்கே கொண்டு போய் அங்கே போட்டு புதைச்சி வைக்கலாம் அப்படின்னு. சீக்கிரமே இந்த மாங்கொட்டை மாமரமாக வளர்ந்துருச்சு அப்படின்னா நம்ம எங்கேயும் தேடி காட்டுக்கெல்லாம் போக தேவையில்லை, நம்ம வீட்லேயே அதாவது நம்ம இடத்துலையே அழகான மாமரம் வளர்த்து எப்பப்போ தேவையோ அப்பப்போ மாம்பழத்தை பிச்சு சாப்பிட்டுக்கலாமே அப்படின்னு அதை நல்லா அழகாக கனவு கண்டுச்சான். அதை நல்லா அழகாக புதைச்சி வச்சுட்டு டெய்லி தண்ணி ஊற்றிச்சான். ஸோ அடுத்த நாள் என்ன பண்ணுச்சான், அதை ஓப்பன் பண்ணி கொட்டை இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்துச்சான். அதை பார்த்த உடனே அதுக்கு நிம்மதி பெருமூச்சு வந்துச்சான். அப்பாடா கொட்டை இங்கே தான்ப்பா இருக்குது அப்படின்னு. ஸோ டெய்லி என்ன பண்ணுச்சான், இந்த மாதிரி தோண்டி தோண்டி அந்த கொட்டை இருக்கான்னு பார்த்துட்டே இருந்துச்சான். அந்த கொட்டை டெய்லி எடுத்து எடுத்து பார்க்கவும் என்னாச்சு, அதுலேருந்து முளைப்பு வரவே இல்லை. அதனால் அது ரொம்ப சோகமாயிடுச்சான். என்னடா நம்ம செடி எல்லாம் முளைச்சிருக்கு, நம்மளோட மாமரம் மட்டும் முளைக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இருந்துதான். ஆனாலும் அதுக்கு இந்த மாதிரி தோணவே இல்லையா. டெய்லி நம்ம எடுத்து எடுத்து இந்த கொட்டை இருக்கான்னு பார்த்துட்டு இருந்தா செடி எப்படி வளரும் அப்படிங்கிறது அதுக்கு தோணவே இல்லை. அதுக்கு இது மேலே ஆசை இல்லை, மாம்பழம் சாப்பிட்றதெல்லாம் ஆசைதே தவிர மாமரத்தை எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறதுல அதோட கான்சென்ட்ரேஷன் சுத்தமாக இல்லை. அதனால் டெய்லி எடுத்து எடுத்து பார்த்து ரொம்ப சோகமாயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னடா பண்ணுறதுன்னு அதுக்கு பயங்கரமாக கோவம் வந்துருச்சு ஒரு நாளைக்கு. சரின்னு சொல்லி அந்த கொட்டையை எடுத்து கொண்டு போய் காட்டிலேயே போட்டுருச்சான். ஸோ நமக்கு செடி வரவே வராது, நம்ம அங்கேயே போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு யோசிச்சான். இந்த ஸ்டோரியோட கதை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எதுக்கும் ஒரு காலம் இருக்குது, நம்ம அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நடந்துக்கணும். அது அந்த மாமரம் முளைப்பு விடுறதுக்காக காத்துட்டு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது கொஞ்சம் நல்ல மரமாக வளர்ந்து அதுக்கு பழம் கிடச்சிருக்கும். ஆனால் அது கொஞ்சம் கூட பொறுமையே இல்லாமல் என்ன பண்ண ஆரம்பிச்சிருச்சு, தோண்டி தோண்டி பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பொறுமையாக இருந்தோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கதை. அடுத்த கதையில் உங்களை பார்க்குறேன். பாய்.